அனைவருக்கும் வணக்கம். படித்தது பிடித்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பார்க்க போகிற புத்தகம் ஆனா ஆவண்ணான்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நான் முத்துக்குமார் எழுதின கவிதை தொகுப்பு புத்தகத்திலேருந்து 2 கவிதை சொல்கிறேன். மிக இந்த புத்தகத்தில் எல்லா கவிதையுமே நல்லா இருக்கும், அது வித்தியாசமாகவும் இருக்கும். அவற்ற கவிதைகள் உங்களுக்கு தெரியும், அந்த கவிதையின் முடிவில் தான் சுவாரஸ்யம் இருக்கும். இந்த புத்தகத்தில் உள்ள வித்தியாசமாக அவரை இந்த 2 கவிதையும் அவர் ஒரு எப்படி இவ்வளவு வித்தியாசமா அவர் ஜோதிக்கிறான்ற பெரிய அதிசயமா இருக்கும். நான் அந்த 2 கவிதையும் வாசிக்கிறேன், வடிவா கேளுங்க. ஒரு கவிதை ஓடி விளையாடாதே பாப்பான். ஓடி விளையாடாதே பாப்பா. கள்ளன் போலீஸ் ஆட்டத்தில் கள்ளனாக ஒழிக்கிறவன் மனநிலை கடைசி வரை அப்படியே தொடரலாம். கபடி கபடி காலை வாருகையில் கண்ணியம் தவறலாம். கரம்போட்டில் கருப்பு காய்களை விட வெள்ளைக்காய்களுக்கே மதிப்பு அதிகம் என்பது நிறவேற்றுமையை நெஞ்சுக்குள் விதைக்கலாம். காய்ந்து வெடித்த குளங்களை பார்க்கும் போதும் கட்டை வண்டி ஓடுகிற ஆறுகளை பார்க்கும் போதும் கோபம் பெறாமல் குச்சிகளை நட்டு கிரிக்கெட் ஆட தோன்றலாம். பாண்டி ஆட்டத்தில் 2000 வருடத்தைய மீசை முளைத்த கட்டடங்களை அழிக்க நினைக்காமல் தாண்டுதல் தொடரலாம். முதுகு பங்சர் ஆட்டத்தில் பின்னிருந்து வீசும் பந்துகள் 3ஆம் உலக நாடுகள் மீது அணுகுண்டு வீச தூண்டலாம். ஆகவே ஓடி விளையாடாதே பாப்பா என்று எழுதியிருப்பார். மிக அருமையா இருக்கும். நாங்கள் சின்னல விளையாடின விளையாட்டுகள் ஒரு இன்டிரெக்டா எங்களோட மனசுல சில பிழையான விதைகளை விதைச்சிடும் என்று சொல்லி வித்தியாசமா யோசிச்சு எழுதுகிறார். அடுத்த கவிதை 6 வித்தியாசங்கள் என்று சொல்லி 6 வித்தியாசங்கள். 1, ஜோதிட குறிப்புகளில் தண்ணீரில் கண்டம் என்பது தண்ணீர் லொரியில் கண்டம் என்று இருக்க வேண்டும். 2, இடதுபுறம் இருக்கும் சேட்டுக்கடையில் தமிழ் நகைகள் ஹிந்தி பேசுகின்றன. 3, முதல் முறையாக செல்போனில் பேசும் கிராமத்து ஆசாமி வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என ஆங்கிலத்தில் அறிவிக்கும் கணிப்பொறி பதிவு குரலிடம் ஒண்ணுமே புரியல சாமி, தமிழ்ல பேசுமா என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார். அவர் காதுகளில் தொழில்நுட்பம் கம்மல் குத்தி இருக்கிறது. அவர் காதுகளில் தொழில்நுட்பம் கம்மல் குத்தி இருக்கிறது. 4, காவிரி ஆறு நதிக்கரை நாகரிகம் அல்ல, நதிக்கரை அநாகரிகம். 5, டைகர் இங்கே வா என்றதும் வீட்டிலிருந்து வெளியே வருகிறது நாய்க்குட்டி. டைகர் இங்கே வா என்றதும் வீட்டிலிருந்து வெளியே வருகிறது நாய்க்குட்டி. 6, அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியில் நிலா இருக்கிறது, சோறும் இருக்கிறது, ஊட்டி விடுவதற்கு தாய் இல்லை என்ற மாதிரி இந்த கவிதை முடிஞ்சிருக்கும். இதே மாதிரி இதுல நிறைய கவிதைகள் இருக்கு. இந்த கவிதைகள் நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆனா ஆவண்ணாண்டு மிக சிறிய சுவாரஸ்யமான புத்தகம். எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நான் முத்துக்குமாருக்காக வேண்டி இந்த புத்தகத்தை ரசியுங்கள்.